கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போய்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய கடைசி வாரமாக இன்றைக்கும் அதை தான் நாம் பேசப்போகிறோம். இதில் அந்த போதனைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சரி, இப்போ அதை கரெக்டாக வாசிங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், உங்கள் எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே இல்ல நிறைவாக்குவார். என் தேவன், எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய எல்லா குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினது யாருங்க? இதை எழுதினது யார்? முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பிலிப்பியர் 1:1 பாருங்க, என்ன இருக்கு? யார் எழுதியிருக்கா? பவுல் அப்போஸ்தலன். இப்போ பவுல் அப்போஸ்தலன் பல நிரூபங்களை எழுதியிருக்கிறார். நிரூபங்கள் என்றால் லெட்ரு. யாருக்குன்னா அந்த பட்டணத்திலே, பிலிப்பிய பட்டணத்திலே இருக்கக்கூடிய சபைக்கு, அவர் ஏற்படுத்தின சபைக்கு லெட்ரு எழுதுறார். அதுதான் நிரூபங்கள். அப்போ லெட்ரு படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். அதை நம்முடைய வசதிக்காக வேத வல்லுநர்கள் அதை அதிகாரமாகவும் வசனமாகவும் என்ன செய்திருக்கிறாங்க? அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார் என்கிற இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தை பவுல் அப்போஸ்தலன் வேறு எந்த சபைக்காவது சொன்னாரா? வேறு எந்த சபைக்காவது அதை சொல்லியிருக்கிறாரா? கொரிந்தியருக்கு நிருபங்களை எழுதியிருக்கிறார், எபேசியருக்கு எழுதியிருக்கிறார், கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறார் இல்லையா? தெசலோனிக்க சபைக்கு எழுதியிருக்கிறார், கொலோசிய சபைக்கு எழுதியிருக்கிறார். இத்தனை எழுதினவர் வேற எந்த புஸ்தகத்திலேயாவது, வேற எந்த நிரூபத்திலேயாவது இந்த ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறாரா? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவையும் என்ன செய்வார்? நிறைவாக்குவார்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருன்னு சொல்கிறவங்க கைதுங்க பார்ப்போம். சொல்லலைன்னு சொல்கிறவங்க கைதுக்கும் பார்ப்போம். கைதுக்கு வாங்க போகிற அப்படியே வெளியே போயிருங்க. கீழ்ப்படிதல் இருக்கணும். எதையாவது ஒன்று சொல்கிறோம்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். ஒன்று கைதுக்கணும், இல்லை கைதுக்க கூடாது. ரெண்டுமே செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்கப்படாது. அப்போ ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இந்த ஒரு ஆசீர்வாத செய்தியை ஏன் பிலிப்பு சபைக்கு மட்டும் சொன்னார்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம் எடுக்கிறோம் இல்லையா அந்த வாக்குத்தத்த வசனத்தை, என் தேவனுடைய எல்லா நம்முடைய குறைவில் இருக்கும்போது நாம் சொல்கிறோம், ஆண்டவரே என்னுடைய எல்லா குறைவும் நீ என்ன செய்வீர்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்ய உம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவீர். நம்ம விசுவாச அறிக்கையெல்லாம் செய்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நல்லது. வாக்குத்தத்தங்களை நாம் நமக்கானதாக சுதந்திரிப்பது நல்லது. ஆனால் ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வாக்குத்தத்தம் வேறு எந்த சபைக்கும் கொடுக்கப்படலை, பிலிப்பிய சபைக்கு மட்டும் கொடுத்தாரு? வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னு புரிஞ்சுதான்? மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே, நான் ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் மக்கோதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது
கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சீங்க? உடன்பட்டேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. வேற யாரும் எனக்கு என்ன பண்ணலை? சப்போர்ட் பண்ணலை. நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது யார் எனக்கு சப்போர்ட் பண்ணா? நீ பிலிப்பிய சபையே நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகையினால சொல்கிறேன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவையும் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார். இப்போ புரியுதா? பிலிப்பிய சபைக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாக்கு தத்தத்தை பவுல் அப்போஸ்தலன் கொடுத்தாருன்னு? ஊழியத்தினுடைய காரியத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஊழியத்தின் ஆரம்பத்தில் வேறு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நீங்கள் மட்டும்தான் என்ன செஞ்சீங்க? பண விஷயத்தில் எனக்கு உதவி செஞ்சீங்க. இந்த ஊழியத்தில் பண விஷயத்தில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சீங்க? விதைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஊழியத்தில் பண விஷயத்தில் யாரெல்லாம் மிகுந்த அக்கறையாக விதைக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான வாக்கு தத்தம் தான் இது. இது எல்லாருக்கும் பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது எல்லாருக்குமான வாக்கு தத்தம்னு. கிடையாது. அப்புறம் தான் சொல்கிறாரு, காரணத்தை சொல்கிறார். யார் ஊழியத்தில், யார் ஊழியக்காரனுடைய பண விஷயத்தில், யார் ஊழியத்துக்கான காரியத்தில், குறிப்பாக பண விஷயத்தில் விதைக்க அக்கறையோடு விதைக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவையும் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார். இப்போ தெரியுதா ஏன் இந்த வாக்கு தத்தம் சில பேருடைய வாழ்க்கையில் பலிக்கலைன்னு? ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி விசுவாச அறிக்கைலாம் பண்ண இந்த வசனத்தெல்லாம் வச்சு நான் ஜோம் பண்ணேன், ஆனால் எனக்கு இது நடக்கலையே. ஏன் நடக்கலைன்னு தெரியுதா? இப்போது ஊழியத்தில் அக்கறையாக இல்லைனா, ஊழியத்தின் காரியங்களில் சரியாக விதைக்கலைனா இந்த வாக்கு தத்தம் பலிக்காது. இதை நான் சொல்லலை, பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறாரு. ஏன்னா அவர் நினச்சிருந்தா எல்லா சர்ச்சுக்கும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்க முடியும். எல்லா சபைக்கும் அவர் இதை எழுதுறாரு, நிருபங்கள் எழுதுறாரு. எழுதும்போது இந்த வசனத்தை அவர் எல்லா இடத்துலையும் வேற வேற மாதிரி கோட் பண்ணி சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போ சபையினுடைய பொருளாதாரத்தை யாரெல்லாம் சீரியஸாக நினச்சி விதைக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லா குறைவையும் என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக என்ன செய்யும்? பலிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், போதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். சிலர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து என்பவர் இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தவர், அவர் வெளிநாட்டு கடவுள்னு. கடவுளுக்கு வெளிநாடு உள்நாடுலாம் கிடையாது. கடவுள்னா அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நீங்கள் பைபிளில் ஆரம்பத்தில் எது தான் வருது? ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணினார் என்கிற காரியம்தான் வரும். ஆண்டவர் எப்படி மனுஷனை உண்டு பண்ணினார் என்கிற காரியம்தான் முதல் 3 அதிகாரங்களில் வருது. சிருஷ்டிப்பை பற்றினதான அதிகாரம். முதல்ல சொல்லப்பட்ட இந்த 3 அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படைக்கு அதுதான் முக்கியம். எல்லா சத்தியங்களும் அந்த முதல் 3 அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. தேவன் படைத்தது எதுவுமே தீமையான காரியம் அல்ல, நல்ல காரியங்களை மட்டும்தான் படைத்தார். முதல் நாளும் சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. தேவன் அதை நல்லது என்று கண்டார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. இப்படி தான் வரும் வசனம். அப்போ ஆண்டவர் படைத்தது எதுவுமே கெட்டது இல்லை. அப்போ கெட்டது உலகத்தில் இருக்கே, அது யாரால் உண்டானதுன்னா அது பிசாசினாலும் மனிதன் செய்த பாவத்தினாலும் வந்த விளைவு. சுவிசேஷ புஸ்தகங்கள் அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்,
அப்போஸ்தலரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 5 புஸ்தகங்களும் என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதியிருப்பாங்க. ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எப்படி ஊழியம் செஞ்சார், என்னெல்லாம் செஞ்சார், அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற சம்பவங்களை எழுதியிருப்பாங்க மத்தேயுவிலிருந்து அப்போஸ்தலர் வரை. ஆனால் அதற்கு பின்பாக ரோமர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் யூதா வரைக்கும் போயிட்டீங்கன்னா அதற்கு பேர் நிரூபங்கள். அதை நான் சொன்னேன், லெட்டர்னு சொன்னேன். அதில் என்ன காரியங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை அவர் செஞ்சதுனால நமக்கு என்னவெல்லாம் கிடைச்சிருக்குது, எதெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத பற்றினதான புஸ்தகங்கள் தான் ரோமரிலிருந்து யூதாவர், அதான் நிரூபங்கள். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்றதை நம்ம படிக்கணும் அப்படின்னா நிரூபங்களை தரவாக என்ன செய்யணும், படிக்க வேண்டும். ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் சங்கீதம் படிப்பாங்க, நீதிமொழிகள் படிப்பாங்க. அதை தவிர பைபிளில் வேறு புக்கு இருக்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதியா அப்படின்னு அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை மட்டுமே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. முழு வேதாகமும் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பவுல் சொல்கிறாரு, இனி உங்களை மாம்சத்தின்படி அறிய மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் நான் சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உங்கள் உள்ளத்தில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை என்கிற உணர்வோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்காக நீங்கள் எதுவும் செய்யலை. ஒருத்தர் பிள்ளையாக பிறக்கிறதுக்காக அவர் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளை என்பது உங்களால் வரல, அவர்னால வந்தது. அவர் தான் அந்த பிறப்பை உங்களுக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது. 17வது வசனம் வாசிப்போமே. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரம். போதும். நாம் பிள்ளைகள் என்றால் சுதந்திரரும் ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா பிள்ளைக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அதான் சுதந்திரர், வாரிசுதாரர் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? சும்மா பிள்ளையாக பிறந்துருச்சுன்றனாலையா? அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் அந்த பிள்ளை தான் என்னது, வாரிசு. அப்போது தேவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது நமக்கும் சொந்தம். முதல்ல இந்த உணர்வும் இந்த புரிதலும் முதல்ல நமக்கு வரணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். அப்போ பிள்ளைகள் அப்படிங்கிறது, நாம் இயேசுவுடைய பிள்ளைகள் என்பது முதல்ல புரிஞ்சால் மட்டும்தான் நாம் சுதந்திரர்கள், உரிமையுள்ளவர்கள் என்பது நமக்கு என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும். 14வது வசனத்தை வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு முதல் ஆதாரம் இதுதான். எவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இது முதல் ஆதாரம். 2வது ஆதாரம் என்ன? 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்பா பிதாவே என்று கடவுளை கூப்பிடக்கூடிய, தேவனை கூப்பிடக்கூடிய அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இது 2வது ஆதாரம். இப்போ சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், என்ன அப்பான்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா? நாம பெரிய விஷயம் அது. ஏன்னா பழைய உடன்படிக்கையில் யாருமே தேவனை அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. அவர் தேவன்னா தேவன் தான், கடவுள்னா கடவுள் தான். அவர் அப்பான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நாம் என்ன செய்யணுமா, அவர் அப்பான்னு சொல்கிறோம். அல்லது ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தேவனேன்னு சொல்லலை, எங்கள் பிதாவேன்னு சொன்னார். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி கொடுத்தார். அப்போது அப்பான்னு கூப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஆவியை நாம் இருதயத்தில் பெற்றிருக்கிறோம். இது 2வது ஆதாரம். 3வது ஆதாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பக்கம், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டே இருக்கார். இது 3வது ஆதாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே என்ன செய்கிறாரா,
சாட்சி கொடுக்குறான்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரான், நீ ஆண்டோடைய பிள்ளை, நீ இயேசுனுடைய பிள்ளை, நீ இயேசுனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரான். இது மூன்றாவது ஆதாரம். ஏன்னா அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, இந்த மார்ட்டின் லூத்தர் புராட்டஸ்டன்ட் என்ற இயக்கத்தை அவர் ஆரம்பித்த அந்த நூற்றாண்டுகளிலே அநேக ஜனங்கள் நாம் இயேசுனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அவர் ஒரு கடவுள், நாம் அவரை வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்தாங்களே தவிர நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு யாருக்குமே இல்லை. அவர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான், ஏன்னா அதுக்கு முன்பாக வரைக்கும், அதாவது முதல் நூற்றாண்டு, ஒரு 4 நூற்றாண்டு 3 நூற்றாண்டுகள் வரை, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக 4 நூற்றாண்டுகள் வரை சபை சரியாக இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு சபை மாறி போக ஆரம்பித்தது. சபைனா நீங்கள் இந்த சபைன்னு நினச்சிக்காதீங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த சபை 4 நூற்றாண்டுகள் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு தெரியுமா? பாவம் செய்கிறதுக்கு பாவ அறிக்கை பண்ண வேண்டியதில்லை, பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினா போதும், காசை கொடுத்து வாங்கிக்கன்னாங்க. சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட்வான்ஸாக நான் நாளைக்கு இந்த பாவம் செய்ய போகிறேன், அதனால் அட்வான்ஸாக என்ன செய்யும், இந்த பணம் பாவ மன்னிப்பு சீட்டை கொடுன்னு வாங்குற அளவுக்கு மோசமாக போச்சு. எந்த சர்ச்சு? அந்த பெரிய பெரிய கட்டடமாக இருக்கு பாருங்க, அந்த சர்ச்சு. அப்போ அதுதான் சர்ச்சு. அது மோசமாக போகவும் தான். ஏன் தெரியுமா? அப்போ பைபிள் எல்லார் கையிலையும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா, எவ்வளோ பெரிய கட்டடமாக இருக்குது, எவ்வளோ பெரிய சுரூபங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, அதை வச்சுருக்கிறாங்க, இது வச்சுருக்காங்க, பார்க்குறீங்க இல்லையா? அந்த சபை மோசமாக போனது எப்போன்னா 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு. மார்ட்டின் லூத்தர் யாருன்னா, அவர் ஒரு ஆர்சி ஃபாதர். அவர் ரோமன் கத்தலிக்கில் அவர் படித்தவர், அவர் ஃபாதராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்போ பைபிள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், அந்த சர்ச்சுக்கு போகிறவங்க யாருமே பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே வந்தால் பைபிளோட தான் வரணும். ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு 4 பேர் பார்க்கறது இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு தட்டு தான் இருக்கணும், அந்த ஒரு தட்டில் தான் 4 பேர் சாப்பிடணும். சாப்பாடு தட்டு மட்டும் 4 வச்சுக்கிறது, 10 வைக்கிறது. ஆனால் பைபிள் மட்டும் ஒன்றே ஒன்று. 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பைபிள் இருக்கணும். இல்லைன்னா போய் வாங்கிருங்க. ஓசியாலாம் கொடுக்க மாட்டேன். சத்தியம்தான் இலவசம், பைபிள் இலவசம் கிடையாது. இந்த சபையில் கண்டிப்பாக போய் வாங்கிக்கிங்க, 200 ரூபா தான் வரும். அந்த காலகட்டத்தில் பைபிள் ஜனங்கக்கிட்ட கிடையாது. அதனால் எல்லாரும் போய் உட்காருவாங்க, ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு வந்துடுவாங்க. அவர் சொல்கிறது தான் சத்தியம். சத்தியத்திலிருந்து விலகி போனாங்க, பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பித்தாங்க. சபை பொருளாதாரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு, பணத்தின் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு. இப்போது ஒருத்தரை ஏமாற்றிட்டா அதுக்கு ஒரு $1000 கட்டணும். அப்படி கொலை பண்ணிட்டா அதுக்கு $10,000 கட்டணும். இப்போ இன்னொருத்தரை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டான்னா, அவன் பணக்காரனாக இருக்கானா, அவன் என்ன செய்யறான், முதல்ல அட்வான்ஸ் பேமெண்ட்டு கொடுத்துட்றான். $10,000 ரூபாய் கொடுத்துட்டு $10,000 கொடுத்துட்டு பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொலை பண்ணிட்டியாடான்னா இல்லை, இனிமேல் தான் பண்ண போகிறேங்கிறான். இதில் என்ன இருக்குது? சபை இந்த அளவுக்கு மோசமாக போச்சு. அப்போ தான் அதில் இருந்த மார்ட்டின் லூத்தர் அவர் வாசித்துக்கிட்டே வர்றார், பைபிளை வாசிக்கிறாரு. அவர் பாதிரியார். வாசிக்கும் போது தான் ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்றதை பார்த்த உடனே அவர் தலையில் அப்படியே லைட் எரியுது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னா நீதிமான் யாருன்னு தேட ஆரம்பித்தார். இதை தேட ஆரம்பித்தோடனே புரிஞ்சிச்சு, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க தான் யார், நீதிமான்கள்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவர் அந்த வெளிச்சத்தை பெற்று அதை போதிக்க ஆரம்பித்தார். இப்போ கத்தோலிக்க சபைக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை ஆகி போச்சு. இவர் தப்பாக போதிக்கிறாரு, நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு போதிக்கிறது இல்லை. இவர் சும்மா பைபிளை போதிச்சுக்கிட்டு. அப்போ பைபிளை போதிக்காமல் ஒரு கிறிஸ்தவன் எதை போதிக்கிறது? ஏன்னா சபை அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்து இவரை கொல்றதுக்கு வகை தேடினாங்க. இவர் அங்கேருந்து தப்பிச்சு போனார். இவருக்கு ஒரு ராஜா ஹெல்ப் பண்ணான். அந்த காலத்தில் இருந்த ஒரு ராஜா, ஜெர்மனி தேசத்து ராஜா ஹெல்ப் பண்ணார். அங்கே இருந்து தான் இவர்
வேதத்தை ஜெர்மானிய மொழியிலே மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் தான் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்திலிருந்து தான் பல மொழிகளுக்கு அது என்ன செய்யப்பட்டது, வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னா இவர் ஏன் அதை செஞ்சார் தெரியுமா? பைபிள் எல்லார் கையில இருக்கணுன்றதுக்காக செஞ்சார். அதனால் அவரை கொல்றதுக்கு வகை தந்தாங்க, ஆனால் கொல்ல முடியல. ஒரு ராஜாவுடைய சப்போர்ட் இருந்தனால அவரை கொல்ல முடியலை. அவர் ஆண்டோடைய ஊழியத்தை அவர் செய்தார். அவர் தோற்றுவித்த இயக்கம் தான் ப்ராட்டஸ்டன்ட், அதாவது வேறு பிரிக்கப்பட்ட இயக்கம்னு அர்த்தம். அதுக்கு வேறு பிரிக்கப்பட்ட மக்கள்னு அர்த்தம் அதுக்கு பேர். இப்போ வசனத்தின் அடிப்படையில் சபை போகும்போது மட்டும்தான் சரியாக இருக்குமே தவிர, வசனத்தை விட்டு விலகிட்டு எனக்கு அந்த பாரம்பரியம் இருக்குது, எனக்கு இந்த பாரம்பரியம் இருக்குது, எனக்கு இந்த புத்தகம் இருக்குது, எனக்கு அந்த புத்தகம் இருக்குன்னு சொல்லி புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை சர்ச்சாவே கன்சிடர் பண்ணவே முடியாது. வசனத்திற்கு என்றைக்கு ஒத்து போகிறார்களோ அன்னைக்கு தான் அது சபை, இல்லைன்னா அதுக்கு பேர் சபை கிடையாது. இதை ஜனங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ இவருடைய போதனையில் தான் இவர் பைபிளை வாசிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இயேசுனுடைய பிள்ளைகள்ங்கிறார். யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, யார் ஆண்டவர் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொடுக்குறார் இவர். 16வது வசனம் வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவர் சத்தமாக பேசுவார், நம்ம காதில் அதை கேட்போம்னு நினைக்கிறாங்க. முதல்ல நீங்கள் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை என்ன செய்ய பண்ணுமா? அதிர பண்ணும். எதை? வனாந்திரத்தை. கர்த்தருடைய சத்தம் பெண் மானை ஈனும்படி செய்யுமா. கர்த்தருடைய சத்தம் இடிமுழக்கம் போல என்ன செய்யுமா? வெளியே வரும். மோசேயுடைய காலத்தில் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்துட்டாரு. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், பிதாவாகிய தேவன் பேசுகிறார். ஜனங்க என்ன சொன்னாங்க? அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு? இடிமுழக்க சத்தம் போல இருந்துச்சு. ஜனங்கள் எல்லாரும் பயந்து மோசே கிட்ட சொல்றாங்க, ஐயா அவர் எங்க கிட்ட பேச வேண்டாம். யாரு? பிதாவாகிய தேவன் எங்க கிட்ட பேச வேணாம், நீங்க பேசிக்கங்க, நீங்க வாங்கி எங்களுக்கு சொல்லுங்கன்ட்டாங்க பயந்து. இப்போ இது நிறைய பேர் நினைக்கிறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமியா காதுல, காது கிழிஞ்சு போயிடும், வண்ணாந்திரமே அதிரும்னா அவர் பேசினார்னா என்ன ஆகும் கதை? காதெல்லாம் டம்மாறு தான். அப்புறம் எல்லாம் போய் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டியதான். ஆண்டவர் எப்பயுமே சத்தம் கேட்குற மாதிரி பேசுறதில்லை. ஏன்னா பேசினா நம்மளால அதை தாங்க முடியாது. தேவன் உள்ளத்திலேருந்து பேசுகிறார், இருதயத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார். எப்படி? உள்ளத்திலேருந்து நெருக்கி ஏவுகிறார். சில காரியங்கள் அவர் சொல்லுவார், இதை செய், இதை செய்ய வேணாம் அப்படின்னு நெருக்கி ஏவுவார். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு காரியத்தை செய்யலான்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம மனசு என்ன செய்யும் ஏன்னே தெரியாது, சங்கடமாகவே இருக்கும். இதை செய்யணுமா செய்யணுமா செய்யணுமா, அப்போ அதை செய்யக்கூடாது, அப்படி நிப்பாட்டிடணும், அமைதியாக இருக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணணும். அதனால தான் எப்பயுமே எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஆண்டவர் தெளிவாக உணர்த்துவார், இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ளத்திலிருந்து உங்களுக்கு உணர்த்துவார். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அனுபவங்களின் பின்னாலேயே போயிட்டே இருப்பாங்க. அனுபவங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஒருவருடைய அனுபவம் இன்னொருவருக்கு பெரிய அளவில் பிரயோஜனப்படாது. முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகம் சொல்லுது, அனுபவப்பட்டவர் சொல்கிறத கேளுப்பா, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவர் ஏற்கனவே அனுபவப்பட்டவர், அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அனுபவத்தின் பின்னாடி போங்கன்னு சொல்லலை. உதாரணம் சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம் தான். மகா பிரதான ஆசாரியனாக இருந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போது அவங்களுக்கு தாகம் வந்துச்சு. வனாந்திரத்தில் போயிட்டுருக்குறாங்க, தாகம் வந்தது. அப்போது ஆண்டவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கண்மலையை காமிக்கிறார். இந்த கண்மலையை போய் என்ன செய்ய?
அடின்னார். அடிச்சின்னா அதுலேருந்து தண்ணி வரும்னு சொன்னார். மோசே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சு போயிட்டு அதை அடித்தார். தன்னுடைய கோலை வச்சு அதை அடித்தார். அடித்த உடனே கண்மலை பிளந்து தண்ணீர் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சிச்சு. ஜனங்கள் அதை எல்லாம் குடித்து தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இது அனுபவம். அடுத்து இன்னும் கொஞ்சம் பல சம்பவங்களுக்கு அப்புறம் திரும்பவும் வனாந்திரத்தில் தான் இருக்கிறாங்க, வேறு இடத்துல இருக்கிறாங்க. திரும்பவும் தாகம் வருது. இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? கண்மலையை போய் அடின்னு சொல்லலைங்க. என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசுன்னார். ஆனால் மோசே என்ன பண்ணார்? கண்மலையை போய் டொப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டார். ஏன் அடித்தார்? எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் தான் அவரை கானான் தேசத்துக்குள்ளே போடாமல் பண்ணிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் பெரிய அனுபவசாலி, பல அனுபவங்களுக்கு பின்னாடி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. மோசேவுக்கே தான் கதி. அதாவது வசனம் அனுபவமாக மாறணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வசனத்தை விட்டுட்டு அனுபவத்தின் பின்னாடியே போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. மோசேனுடைய நிலைமையே தான். மோசேவை போல சாந்த குணம் உள்ள மனுஷனை இந்த பூமியில் நான் எங்கும் பார்த்ததில்லைன்னு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த மோசே டென்ஷன் ஆகி தான் என்ன பண்ணார்? போய் டப்புன்னு அடிச்சிட்டார். பேச வேண்டிய கண்மலை கிட்ட என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. அவருக்கு அடிக்கணும்னு எப்படி தோணுச்சு? ஃபஸ்ட்டு டைம் அவர் எதுவுமே செய்யலை, அப்படியே அமைதியாக நின்னார். ஆண்டவர் சொன்ன உடனே போய் அடித்தார். இப்போ ரெண்டாவது டைம் ஆண்டவர் பேசுன்னு சொன்னதை கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். இப்போ அடிக்கணும்னு அவருக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா ஏற்கனவே ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வந்து அவர் எங்கே கொண்டு போச்சு? தவறான வழிக்கு கொண்டு போச்சு. இது ஒரு பெரிய விஷயமாயா அப்படின்னா, ஆமாம் பெரிய விஷயம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும், அவருடைய சரியான வெளிப்பாட்டை செய்யணும். ஆதாமி ஏவாள் என்ன பாவம் செஞ்சாங்க? யாருக்கு விரோதமாக கொள்ளையடிச்சாங்களா? யாரையும் கொலை பண்ணாங்களா? என்ன செஞ்சாங்க? சில சொல்கிறாங்க பழத்தை பிடிங்கி சாப்பிட்டாங்க. அது இல்லை, அது பாவம் இல்லை. தேவன் சொன்ன வார்த்தையை மீறினாங்க, அதான் பாவாங்க. தேவன் தன்னுடைய வார்த்தையை அந்த அளவுக்கு கனப்படுத்தி வைக்கிறார், தம்முடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மரியாதையை கொடுக்கிறார். அதை மீறி நீங்கள் நானும் செய்யும்போது பாவம் செய்தவர்களாய் எண்ணப்படுவோம். அப்போ அனுபவம் நல்லதியா? அனுபவம் வசனம்தான் அனுபவமாக மாறணும். வசனம் அனுபவமாக மாறின உடனே உங்கள் கண்ணை தூக்கி அனுபவத்தின் மேலே வைக்கக்கூடாது, திரும்ப வசனத்தின் மேலே தான் அது இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் உலகம் என்ன சொல்லுது? அனுபவம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அனுபவசாலி சொல்கிறது கேளு அப்படிங்குதா இல்லையா? நான் சொல்கிறேன், உங்கள் அனுபவம் எனக்கு பிரயோஜனப்படாது, என்னுடைய அனுபவம் உங்களுக்கு. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை வைத்திருக்கிறார், அதன் வழியாக அவர் நடத்துவார். அல்லேலூயா. கண்மலையை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், கண்மலையை பார்த்து பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சபைகளில் எப்படின்னா அனுபவ சாட்சி கேட்கணும், அனுபவ சாட்சி கேட்கணும், இதுதான் பிடிக்கும். வசனத்தை விட கதை பிடிக்கும், வசனத்தை விட கதை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஊழியத்துக்கு வந்த போதே முடிவு பண்ணிட்டேன், நம்ம கதையெல்லாம் விடக்கூடாது, வசனத்தை தான் விடணும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய கதையெல்லாம் கிடையாது, பைபிளில் இருக்கிற சம்பவங்கள் போதும். நான் அங்கே போனேன், அவர் இதை பண்ணார், அதை பண்ண, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா கொஞ்ச நாளில் அந்த கதையும் மறந்து போயிடும். வசனத்தை பேசினா வசனம் என்னைக்கும் நிற்கும். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், கதை பின்னாடி போகிறவங்க குழந்தைகள். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவங்க யாராக இருக்காங்க? குழந்தைகளாக இருக்கிறாங்க. அதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதான் உண்மை. நல்ல கதையாக பேசினா நல்லா இருக்குமையா நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. வசனத்தின் மீது யார் வாஞ்சியோடு வர்றாங்களோ அவங்க தான் யார்? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தவர்கள். ஆண்டவர் சீசர்கள்ட்ட கேட்குறாரு, எல்லாரும் போயிட்டாங்கன்னு உடனே நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்குறாரு. அப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? நித்திய
ஜீவனுள்ள கதைகள் உம்மிடத்திலே உண்டே அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் உவமையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, புரிய வைக்கிறதுக்காக சொன்னார். வசனத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உவமையை சொல்றாரு, அது தப்பு கிடையாது. ஆண்டவரே நித்திய ஜீவனுள்ள கதைகள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லல, நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்னு கேட்டார். அதனால தான் அவங்கெல்லாம் வளர்ந்தவங்க. நம்ம புனிதர்கள்னு சொல்கிறோம், ஆதி அப்போஸ்தலர்கள்னு சொல்கிறோம். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் அவங்க போனாங்க. ஆண்டவர் வசனத்தை தான் பேசினார். அல்லேலூயா. எந்த மக்கள் வசனத்தை கேட்டு வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனத்தின் பின்னாடியே போகிறது. குறி கேட்குற மாதிரி என்ன செய்யறது, எது சரியான தீர்க்க தரிசனம்னு நிதானிக்கிறது கிடையாது. எது தேவனிடமிருந்து வந்த வார்த்தை, எது மனுஷனிடத்திலிருந்து வர்ற வார்த்தை, அதுவே புரிஞ்சுக்கிறது இல்லை. எது சரியான தீர்க்க தரிசனம் என்பதை நிதானிக்க தெரியணும். நிதானிக்கணும்னா வேத வசனத்தை சரியாக படிச்சிருக்கணும். வேதத்தில் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு சென்டென்ஸ்லையோ 2 சென்டென்ஸ்லையோ கிடையாது. ஒரு முழு அதிகாரமாக வரும், ஒரு அதிகாரத்தை தாண்டி போகும். அதுதான் தீர்க்க தரிசன செய்தி. ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை அப்படி தான் பேசுவார். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர், அவர் இன்னொரு ஊழியக்காரரோட சேர்ந்து ஒரு வீடினுடைய பிரதிஷ்டை, புது வீடு கட்டியிருக்கிறாங்க. அங்கே ஜோம் பண்ண போகிறாரு. உள்ளே போய் 2 பேர் கண்ணை மூடி ஜோம் பண்ணி முடித்த உடனே அந்த இன்னொரு ஊழியக்காரர் கேட்டாரா இவர்கிட்ட, ஐயா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னு. உடனே இவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு, இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியலையான்னு. இல்லை தெரியல. இல்லை இந்த வீட்டில் வந்து பிசாசுனுடைய நடமாட்டம் இருக்குது, கருப்பாக 2 உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாராம். இவருடைய பொறுமையாக பார்த்துட்டு இவர் சொன்னாராம், கண்ணை மூடுனா ஆண்டவரை பார்க்க பழகு. எப்போ பார்த்தாலும் கருப்பாக 2 பார்த்தேன், பிசாசை பார்த்தேன், பேயை பார்த்தேன்னு பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காரு. வேறு யாரும் இல்லை, இந்த புக் எழுதினவர் தான், ஒரு மூத்த ஊழியர். அவர் சொன்ன சாட்சி இது. ஏன்னா அந்த ஊழியக்காரருக்கு வேலையே என்னென்னா, எங்கே போனாலும் இங்கே 2 கருப்பாக 2 பார்த்தேன். வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாரோ என்னமோ தெரில, இதே தான் வேலை. இதை தீர்க்கதரிசனம் உட்காந்துட்டு நம்மளால இப்படியே உட்காந்துருக்கோம். என்ன வசனம் தெரியல. சில சொல்கிறது, உங்கள் வீட்டில் ரசிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, உங்கள் வீட்டில் ஜென்ம பாவம் இருக்குது, ஜென்ம சாபம் இருக்குதுன்னுமா சிலர் வந்து. அப்போ தான் கல்லா கட்ட முடியும் உங்கள்கிட்ட இருந்து. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அப்படின்னா அதில் ஜென்ம பாவம் ஜென்ம சுவாபம்லாம் வருமா வராதா? எல்லாம் தானே வரும். அதில் சகல பாவங்களையும்னா இந்த வசனம் தெரிஞ்சாதான் நீங்கள் சுதாரிப்பாக இருக்க முடியும். அவன் வந்து என்ன செஞ்சிருவான், அந்த ஊழியக்காரன்ற பேரில் வந்து நின்று ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த சாபம் இருக்குது. இன்னும் சில ஆள் தகடு எடுக்கிறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட், அப்படிலாம் ஒரு கூட்டம் இருக்குது. வீட்டுக்கு வந்து என்ன செய்யும், தகடு எடுக்கும். இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா வீட்டில் எல்லா இடமும் ஜோம் பண்ணி தண்ணி தெளிச்சு விடுங்க. வாச தெளிக்கிறதுக்கு அவர் வந்தார், இல்லை வீட்டுக்குள்ளே தண்ணி தெளிக்க வந்தாரா? ஒரு செம்மு நிறைய தண்ணி கொடுத்து வீடு பூரா தெளிச்சு விடுங்க, புது வீடாக இருக்கும், வீடு பூரா தெளிச்சு விடுங்கன்று. இவரும் போய் என்ன செய்வார், இது இல்லைங்க வேலை, இதில் எந்த பிசாசும் போகாது. யோபுவை குறித்து பரலோகத்தில் போய் பிசாசினால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னா, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சர்ச்சுக்குள்ளேயும் பிசாசினால வந்து நிற்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பரலோகத்தில் பிசாசு போய் நிற்கிறான் குற்றம் சாட்டுறதுக்கு. சர்ச்சுக்குள்ளே வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, பிசாசு நின்று கேட்பான், யார் எப்படி கவுக்கலாம், இவன் வாயிலேருந்து என்னத்தை பேச வைக்கலாம்லாம் உட்காந்து பார்ப்பான். அப்போ இந்த வசனம்லாம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? பிசாசை துரத்துறதுன்னு என்ன தெரியுமா? பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இல்லாமல் இருக்கிறது, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது, அதுதான் பிசாசு துரத்துறது. ஏன்னா பிசாசை ஆண்டவர் சில காலம் வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறார். அவனை இன்னும் முழுசாக சங்கிலியில் கட்டி போடலை. அது ஒரு காலம் வரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், பிசாசையும் அவனுடைய தூதர்களை மொத்தமாக கட்டி தூக்கி எறிஞ்சிடுவார். அதுக்கப்புறம் அவனுடைய வல்லமை அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே பூமியில் இருக்காது. அதுவரை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான்.
அவன் வேலை என்ன செய்வான். இவங்க என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனன்ற பேர் இல்லை, போய் உட்காந்துக்கிட்டு யார்கிட்டையாவது தலையை கொடுத்து கடைசியில் தலையில் முடி போனதான் மிச்சம். யாராவது பைபிளை தூக்கிட்டு வரட்டா வீட்டுக்குள்ளே விட்டுறது. அவர் அந்த ஊழியக்காரியா எந்த ஊழியக்காரியா, ஏன்னா வசனம் தெரியலை. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும்தான் செய்வார். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளுடைய வாழ்விலை செய்யக்கூடிய தேவன் என்பது எப்பொழுது புரிகிறதோ அன்றைக்கு எதை வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாதுன்றது புரிஞ்சிடும். குழந்தைகளாக இருக்கும்போது தெரியாதே, கதை கேட்டே வளர்ந்தோம்னு எப்படி தெரியும், தெரியாது. வசனத்தை கேட்டு வளரும் போது தான் அது தெரியும். ஏன்னா சிலர் பிரசங்கம்னு ஆரம்பித்தாலே கதை தான் பேசுகிறாங்க. கதை சொன்னால் புரிஞ்சிருமா? அந்த கதை நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுருப்பீங்க? நான் கேட்குறேன், எத்தனை வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும்? வீட்டில் ரிமோட்டை எடுத்திங்கன்னா இங்கே வைங்கன்னு மனைவி சொல்கிறதையே நம்மளால் செய்ய முடியல. மறுபடியும் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எடுத்த செம்பை எடுத்த இடத்துல வைக்க முடியல. வீட்டில் டெய்லி நம்ம கூட இருக்கிறவங்க அதையே நம்மளால் செய்ய முடியல, மறந்து போயிடுது. இவங்க கதை கேட்டு எப்படி ஞாபகம் வச்சுருப்பாங்க? அப்போ தீர்க்க தரிசனம் என்பது என்ன? அது தேவனுடைய வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தையா அல்லது மனிதனுடைய வார்த்தையான்றது உங்களுக்கு எப்போ புரியும்? தேவனோட அதிக நேரம் ஐக்கியத்தில் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையில் அதிக நேரம் இருக்கும்போது தான் அது தேவனுடைய வார்த்தையா மனிதனுடைய வார்த்தையான்றதே புரியும். அல்லேலூயா. இதுவரை யாராவது இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே என்ன செய்யுங்க, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. கண்ட ஆளுகளை வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா போயிடும், வாழ்க்கை போயிடும். அவங்க சொல்கிறத பூரா செஞ்சுட்டு அப்புறம் பரிகாரம் ஒன்று செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அதான் தண்ணி தெளிக்கிறது, தோட்டத்து பக்கம் போய் ஒரு தகடை எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அது மட்டுமல்ல, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் என்ன செய்யும்? அப்ப ஆபிரகாமுக்குள்ள எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா, ஆபிரகாமுடைய சந்ததியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்துவை எந்தெந்த வம்சத்திலிருந்து, என்னென்ன ஜாதியிலிருந்து, என்னென்ன இனத்திலிருந்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னது நடக்குமா அல்லது மனிதனுடைய வார்த்தை நடக்குமா? சிலர் கல்லா கட்டுறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய தலையில் கை வச்சு, இந்த பிள்ளை வந்து சரியாக படிக்காது, இது வந்து இப்படி தான் போகும், அப்படி தான் போகும், எதையாவது சொல்கிறது. உடனே இவங்களை அதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறது? பிள்ளையை கரைச்சி கொட்டுறது. நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு எதையாவது ஒன்று சொல்கிறது. அந்த பிள்ளை கொஞ்ச நாள்னா அதை நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இப்படி தான் போல் இருக்கு, அதுவும் நம்பிட்டு கடைசியில் அதே மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர் சொன்னதுனால இல்லை, நீங்கள் அதை நம்பி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, அதனால பிள்ளை அப்படி தான் ஆகும். அப்போ அதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காருன்னா அந்த பிள்ளையை தேவ பயத்தில், தேவனுடைய சமூகத்தில் வளர்க்க தெரியணும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்க்க தெரியணும். ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது, ஒவ்வொரு நாள் காலேஜுக்கு போகும்போது ஜோம் பண்ணி அனுப்ப தெரியணும். ஜோம் பண்ண தெரியாதுன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் அதையாவது சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அனுபவங்களின் பின்னாடியோ தீர்க்க தரிசனத்தின் பின்னாடியோ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒத்து இருக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கணும், அப்படியே எடுத்துக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான மனுஷிகமான வார்த்தை வருது, அதை தீர்க்க தரிசின்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அதை என்ன செய்யக்கூடாது, சட்டை கூட பண்ணக்கூடாது. 1 யோவான் 5வது அதிகாரம், 1 யோவான் 5 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கும். நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து
குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். பாருங்க 9வது வசனத்தில், நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. சாட்சின்ற இடத்துல வார்த்தைன்னு போட்டுக்குங்க. நாம் மனிதனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதிகமாக இருக்கிறதுன்னா அதை காட்டிலும் மேலானது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன சாட்சி இதுவே. ஆவியானவர் என்ன சாட்சி கொடுத்தாரு? நாம் ரோமரில் வாசித்தோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்திருக்கிறார்? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுத்தார். அப்போ வசனம் சொல்லுது, மனிதன் உங்களை பார்த்து என்ன வேணா சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவளா, நீ எல்லாம் சபைக்கு போற, அது பண்ற, இது பண்ற, வெக்கமே இல்லையா, அப்படிலாம் பேசலாம். அது மனுஷனுடைய சாட்சி. அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது முக்கியமே கிடையாது. எது முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று. அதுதான் முக்கியம். மேனுஃபேக்சரிங் பண்ணவர் சொல்லணும் நம்மளை. அதுதான் 100% உண்மையாக இருக்கும். வேற யாரும் சொல்கிறதில்ல, ஒன்றும் அதில் பெரிய கருத்து கிடையாது, அதில் பெரிய அர்த்தமும் இல்லை. அப்போ மனுஷனுடைய சாட்சியை விட தேவனுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய ஆவி கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அதான் சாட்சி கொடுக்குறான்னு சொல்கிறார் நம்மகிட்ட. என்ன சொல்கிறார்? நீ ஆண்டோடைய பிள்ளைங்கிறார். அதனால் வெளியிலேருந்து யாராவது பார்த்து நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, நீ எல்லாம் கிறிஸ்தவலா அப்படிலாம் கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை நினச்செல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே என்னை இப்படி கேட்டாலே அப்படி கேட்டாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்கி போய் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளையும் இல்லை. 10வது வசனத்தில், தேவனுடைய குமாரனிடத்தில், அதாவது இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க எதை நம்புவாங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத நம்புவாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? எப்பா பிதா தான்ப்பா உனக்கு தகப்பன், அது மட்டும் இல்லை அவருக்கு நீ பிள்ளை அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சொல்கிறத ரசிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அதை அப்படியே நம்புகிறான், ஏற்றுக்கொள்கிறான், விசுவாசிக்கிறான். ஆனால் விசுவாசியாதவனோ, ரசிக்கப்படாத ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னா அதை நம்புறதில்லை. நம்பாமல் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுவார். அதான் ஆண்டவரை பொய்யராக்குறான்னா, ஆண்டவர் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அது எப்படி உண்மையாகும்? ஏன்னா அவன் எதை நம்புகிறான்? குரங்குலேருந்து வந்ததை நம்புகிறான். நம்ம எதை நம்புகிறோம்? ஆதாம் ஏவாள்லேருந்து வந்தோன்றதை நம்ம நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா மனுஷன்லேருந்து மனுஷன் தான் வர முடியும், குரங்குலேருந்து குரங்கு தான் வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் குரங்குலேருந்து மனுஷன் வர முடியாது. இதை சொன்ன ஆளு கடைசியில் சார்லஸ் டார்வின் அவருடைய கொள்கை. கடைசி காலத்தில் அவர் ஒத்துக்கிட்டார், இல்லை இல்லை மனுஷன்லேருந்து தான் மனுஷன் வந்தான்றதை அவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் இவன் பூரா எதாவது எடுத்துக்கலாம். ஏன்னா இவன் பண்ணுற மாதிரியா குரங்கு பண்ணுது, நிறையா ஒத்துமை இருக்குது. அதனால இவன் என்ன நினச்சிட்டான்? உத்து பார்க்குறான், ஓஹோ நம்ம இதெல்லாம் தான் வந்தோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது கிடையாது. ஒரு நாயிலேருந்து நாய் தான் வரும், பூனையிலேருந்து பூனை தான் வரும், மீன்லேருந்து மீன் தான் வரும், குரங்குலேருந்து குரங்கு தான் வரும். மனிதன்லேருந்து மட்டும்தான் மனிதன் வர முடியும். சிஸ்டம் அப்படி தான். அப்போ ஆதாம் ஏவாள்ல இருந்தால் மொத்த மனுக்குலமும் வந்திருக்கு அப்படின்னா, இதில் இனத்தின் அடிப்படையிலையோ ஜாதியின் அடிப்படையிலையோ வேற மொழியின் அடிப்படையிலையோ வேறுபாடுகள் தேவையில்லை, வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். ஜாதிங்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜாதியை கொண்டு வந்தது அது எந்த மதத்தில் இருக்குது? அது இந்து மதத்தில் இருக்குது. அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அது எப்படி வருது? அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, தலையிலேருந்து பிறந்தாங்க, மார்பிலேருந்து பிறந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, காலிலேருந்து பிறந்தாங்க.
அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதனால் அவங்க ஜாதியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆதாம் ஏவாளில் இருந்தால் எல்லா பேரும் வந்தோன்றதை கிறிஸ்தவம் நம்புது. கிறிஸ்தவர்கள் அதை தான் நம்பணும். அதை நம்பினா எப்படி கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்க முடியும் தன்னுடைய பிள்ளையுடைய கல்யாணத்தில்? ஜாதி பார்க்கிறவன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இது திட்டமாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்கார விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஜாதியை பார்த்து கொண்டு நான் கிறிஸ்தவன் சொல்கிறவன் தேவனுடைய பார்வையில் கிறிஸ்தவன் அல்ல. அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அல்ல. ஆண்டவர் சொல்றார், யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லைன்ட்டார். எல்லா மனிதரும் ரசிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெறணுன்றதான் கடவுளுடைய சித்தம். யூதர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாலாம் கிடையாது. அவங்க மூலியமாக உலகத்துக்கு கொண்டு வந்தார் ரட்சிப்பை. அந்த வம்சத்தில் இவர் வந்து உலகத்துக்கு இரட்சகராக அவர் மாறுறார். அப்போ ஒரு நாளும் மொழியின் அடிப்படையிலையோ இனத்தின் அடிப்படையிலையோ ஜாதியின் அடிப்படையிலையோ வேறுபாட்டை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. அவங்க தங்களை தாங்களே சொல்லிக்கலாம், நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன், இந்த சர்ச்சில் போகிறேன், இந்த சர்ச்சினுடைய மெம்பரு, நாங்கள் இன்னும் ஜாதி, அதெல்லாம் சொல்லிக்கலாம். பரலோகம் போக முடியுமான்றது எனக்கு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நீ கிறிஸ்தவத்தை நம்பலை, கிறிஸ்துவ நம்பலை, நீ எதை நம்பிக்கிட்டு இருக்கிற? இன்னொரு மதம் சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கிற. நீ எப்படி கிறிஸ்தவன்னு சொல்லுவ? அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை விசுவாசிப்பான். அவர் என்ன சொல்கிறாரு? பிதா தான் உனக்கு அப்பா, அவருக்கு நீ பிள்ளைன்றதை அவன் நம்புகிறான். ஆனால் விசுவாசியாதவனோ ரட்சிக்கப்படாதவனோ அவனுக்கு பரிசுத்த ஆவியான வெளியிலேருந்து சொன்னால் கூட அவனுக்கு புரியறதில்லை, அவன் அதை ஏற்றுக்கொள்றதில்லை. 11வது வசனத்தில் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தங்க? நித்தியம்னா இன்ஃபினிட்டி, ஜீவன்னா வாழ்வு, நித்தியமான வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு சரீர மரணம் ஏற்பட்டு நம்முடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரியுதுன்னா இந்த ஆவி ஆண்டவரோட போய் என்ன செய்யும்? நித்தியமாய் வாழும். இன்ஃபினிட்டிவ் டேஸ் அதில் வந்து என்ன செய்யும்? இது வாழும். இந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். மட்டுமல்ல, அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இப்போ நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்ற அர்த்தம். 12வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன்னா உயிர்ன்ற அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஜீவன்னா லைஃப், வாழ்வு. என்ன வாழ்வு? நீடித்த வாழ்வு. அப்போ இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவராக இரட்சகராக, அவர்கள் நீடிய வாழ்வை பெறுகிறார்கள். யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க சரீர மரணம் அடைஞ்ச உடனே அவங்க ஆவி எங்கே போயிடுது? நேராக நித்திய மரணத்துக்கு நேராக போயிடுது, நரகத்துக்கு நேராக போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இப்போது வைகை எக்ஸ்பிரஸ் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் வருது, 2வது பிளாட்ஃபார்மில் காலையில் ஒரு 7:50க்கு வண்டி வந்துடும் சொல்லி. மனுஷங்க கூட இல்லை, கம்ப்யூட்டர் வாய்ஸ் வர்றதையே நம்பி போய் என்ன செய்கிறோம்? அங்கே போய் நிற்கிறோமா இல்லையா? ஆனால் சமயத்தில் அது என்ன செய்யும்? 7:50க்கு வராது, ஒரு 5 நிமிஷம் தள்ளி கூட வரலாம். மனுஷன் கூட பேசலை, ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் என்ன செய்கிறோம்? கேட்டுட்டு வேகமாக போய் நிற்கிறோம். 2வது பிளாட்ஃபார்ம் எங்கே அங்கே இங்கே லக்கேஜ் சுற்றிட்டு ஓடி போய் மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்? வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய பிள்ளைகள்னு. அதை எந்த அளவுக்கு நம்பணும்? கம்ப்யூட்டர் வாய்ஸை நம்பணுமா, ஆண்டோடைய வாய்ஸை நம்பணும்? கர்த்தருடைய வாய்ஸ். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் சொல்கிறது தான் நம்பணும். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை தான் நம்பணும். இன்னைக்கு சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் சொன்னார்னா அதுதான் நிஜம். இந்த சூழ்நிலை நாளைக்கு மாறிடும்.
அவர் மாற்றி விட்டுருவார். விசுவாசத்தினுடைய பலன் தான். அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னது காரணம் தான். ஆண்டவர் மீதான விசுவாசம் தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி செய்யும். நீங்கள் விசுவாசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளை கட்டி அணைச்சதுனால நாம் பிள்ளைகள் இல்லை, நாம் பிள்ளைகளாக இருந்ததுனால கட்டி அணைச்சார். இது புரியணும். முதல்ல பிள்ளைகள் என்பது பிறப்பால் வரக்கூடிய காரியமே தவிர நம்முடைய நற்கிரியைகளினால் வரக்கூடிய காரியம் அல்ல. உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக நீங்கள் பிறக்கணும்னு எந்த தவமும் எடுக்கலை, எந்த முயற்சியும் நீங்கள் செய்யலை. அது பிறப்பினால் வந்தது. பிறப்பினால் வந்துருச்சுன்னா நீங்கள் நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ பிள்ளை. முதல்ல பிள்ளை வந்துட்டீங்கன்னா அப்பாவினுடைய எல்லா சொத்துக்கும் நீங்கள் தான் வாரிசு, அப்பாவினுடைய கடனுக்கும் நீங்கள் தான் வாரிசு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் எப்படின்னா சொத்து இருந்தால் ஓகேப்பா, அது கடன்லாம் நான் எப்படி அடைக்கணும். இதில் ஆண் பிள்ளை பெண்களுக்கு ஈக்குவலாக சொத்து உரிமை கொடுத்தாச்சு அப்படின்னா அப்பாவினுடைய கடன்லையும் ஈக்குவல் ரைட்ஸு பெண் பிள்ளைகளுக்கு போகணும். பெண் பிள்ளைகள் அந்த உரிமையை எடுக்கணும். அது எப்படி எனக்கு அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ சொத்தில் பங்கு கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஈக்குவல். ஆனால் சில இடங்களில் நிறைய இடத்துல நடக்கிறது என்ன தெரியுமா? சொத்தில் பங்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு இருந்த கடன்லையோ அம்மாவுக்கு இருந்த பிரச்சனைலையோ யாரும் தான் அடைச்சிக்கிட்டு இருப்பா. முக்கி அந்த ஆம்பளை பையன் யாராவது ஒன்று கடைசியாக பிறந்திருப்பார், இல்லை முதல்ல பிறந்திருப்பார். பாவம் கடைசி வரைக்கும் முக்குன்னு முக்கிட்டு கிடப்பார். இவங்க அப்புறம் வெளியே ஐயோ அண்ணே பாவம், தம்பி பாவம். உன் பாவத்தை கேட்கறதுக்கு வரல. சொத்தில் உரிமை இருக்குன்னா அப்பாவுடைய கடன்லேயும் உனக்கு உரிமை இருக்குது. அது செஞ்சுதான் ஆகணும். அதுதான் சரியான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அண்ணனுக்காக செய்ய வேணாம், தம்பிக்காக செய்ய வேணாம், உங்கள் அப்பா அம்மாவுக்காக செய்யணும். அதான் அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நம்முடைய ஆவியுடனே கூட. நாம் ஆண்டவரை அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். அவர் உங்கள் அப்பா, நீ அவரோட பிள்ளை அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எப்படி? அதாவது அப்பா அப்பான்னு கூப்பிட வைக்கிறாரு, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த ரெண்டு வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார். இது ஏன் அவ்வளோ முக்கியமான? ஆமாம் முக்கியம். ஏன்னா உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவளா, நீ எல்லாம் வெக்கமே இல்லாமல் சபைக்கு போகிற சொல்கிறாங்களா இல்லையா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய 1-2 குறைகளை பார்த்துட்டு நீ எல்லாம் வெக்கமே இல்லாமல் சபைக்கு போய்க்கிற சொல்கிறாங்களா இல்லையா? அதில் மனம் நொந்து போயிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மை கிடையாது. பரிசுத்த ஆவியான் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறான்றதான் உண்மை. அவர் சொல்கிறாரு, அவர் தான் உங்கள் அப்பா, அவருக்கு நீ பிள்ளை. இந்த 2 விஷயத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3னாலே ஆனவன். எத்தனை பேருக்கு தெரியுது? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம்ன்றது பார்த்தாலே தெரியும். ஆவி இந்த சரீரத்துக்குள்ளே தான் என்ன செய்யுது, இருக்குது. அந்த ஆவி எப்பொழுது சரீரத்தை விட்டு பிரியுதோ அதுக்கு பேர் சரீர மரணம். ஆண்டோடைய பாஷையில் நித்திரை அதுக்கு பேர். அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போக முடியுமான்னு தெரில. அவர் பேசுகிற மாதிரிலாம் அவள் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்ட்டு போயிடுவார். என்னது நித்திரையாக இருக்காள், செத்து போய் கிடக்கு, எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லுவார் நித்திரையாக இருக்கிறாள், தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எதை? சரீர மரணத்தை. ஆண்டவருக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. ஆத்துமா என்பது இருதயம். சில இடத்துல இருதயம், சில இடத்துல மனது. மனதுனா எல்லா இந்த சினிமா பார்த்து நிறைய ஆளுங்க கிட்டு போயிடுச்சு. மனசுன்னா இங்கே பிடிக்கிறது, இது மனசு கிடையாது, இது இருதயம். மனசுன்றது மைண்டு. இருதயம் சில இடத்துல இருதயத்தை குறிக்கும், சில இடத்துல மனதை குறிக்கும். ஏன் இந்த 3 விதமான காரியத்தினாலே ஆண்டவர் உண்டு பண்ணினார் அப்படின்னா, இந்த 3 ஆவி ஆத்மா சரீரத்திற்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. இன்றைக்கி சொல்கிறத
சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ளும்படி. எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ளும்படி. உலகத்தில் வாழணும்னா சரீரம் வேணும். இந்த சரீரம் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? உலகத்தில் வாழ முடியாது. என்ன ஆவியாக இருந்தோம்னா என்ன ஆகும் கதை? ஸ்பேஸில் இருக்க மாதிரி தான். பார்த்துருக்கீங்களா? வீடியோக்குள்ளே டிவியில எல்லாம் வருது. ஸ்பேஸில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க? நல்லா ஒரு இடத்துல நல்லா ஜம்முன்னு உட்கார முடியுமா? முடியாது. அப்படியே பறந்துக்கிட்டே இருக்க, மிதந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரீரம் இல்லாமல் ஆவியாக நம்மளை விட்டுருந்தாருன்னா அதான் சொல்கிறோமே, ஆவியாக அலைகிறாங்கயா அப்படின்னு சொல்கிறோம்ல. எல்லாரும் ஒருத்தர் மோதிக்கிட்டு இங்கிட்டு போக வேண்டியதான். அப்போ பூமியில் ஒரு இடத்துல ஒருத்தர் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? சரீரம். இந்த சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ள. ஆத்துமா இருக்கு பாருங்க, இருதயமும் மனதும் சேர்ந்த ஒரு அமைப்பு. இது நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு. எதற்காக? நம்மை நாம் அறிந்து கொள்ள. ஆவி தேவனை அறிந்து கொள்ள. ஆவி யாரை அறிஞ்சுக்கணும்? தேவனை அறிந்து. ஏன்னா அந்த ஆவியை கொடுத்தது யாரு? தேவன். எப்படி சொல்றீங்க தேவன் தான் கொடுத்தாருன்னு? மனிதனை மண்ணினாலே உண்டு பண்ணினார், அவனுடைய நாசியில மூக்கில் என்ன செஞ்சாரு? தம்முடைய ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய ஆவியை என்ன செய்தாராம்? அப்ப ஆவி யார் கொடுத்தது? சரீரம் எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா. அப்ப ஆவி தேவனை அறிந்து கொள்ளணும். இந்த சிஸ்டம் புரிஞ்சிருச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை ஆயிரும். நிறைய பேர் ஆவியை வைத்து உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. தவறு. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனை நான் சரீர பிரகாரமாக நெருங்கவே முடியாது. அப்போ என்னுடைய ஆவியினால தான் அவர் என்ன செய்ய முடியும்? அதனால தான் வசனம் சொல்லுது, அவரை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடு தொழுது கொள்ளணும். சரீர பிரகாரமாக தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லலை. என் ஆவி தேவனை ஆராதிக்கிறது, அதற்கு என்னுடைய சரீரம் உதவி செய்கிறது. அதுதான் உங்களுக்கும். ஆவியில் தேவனை ஆராதிக்கிறதுனா நம்முடைய ஆவி ஆண்டவரோட கனெக்ட் ஆகும். கையை தூக்குறோம், ஆராதிக்கிறோம், கண்ணை மூடுறோம், இது எல்லாமே என்னென்னா சொல்லி செய்கிறது இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக வரணும், ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். அப்போ தான் ஆவியில் ஆராதிக்கிறோன்னு அர்த்தம். சரீரம் அதுக்கு உதவி தான் செய்யும். இப்போ ஆவி தேவனோடு கனெக்ட் ஆகாமல் சும்மா கைதட்டுறதுலையோ உதட்டளவில் பாடுறதுலையோ அர்த்தமே இல்லை, அதில் பயனும் இல்லை. ஏன் அப்படின்னா மனிதன் பாவம் செஞ்ச உடனே, தேவனுடைய வார்த்தை மீறின உடனே தேவனோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. தேவ ஆவியோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இதனால மனிதனுடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டு இருள் அடைஞ்சது. ஆத்துமா இருள் அடைஞ்சதுனால சரீரமும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பினால் நம்முடைய ஆவி என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிறார். அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பழைய சிருஷ்டியா? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் சரீரம் அதே மாதிரி தானே இருக்குது, அதே சரீரமாக தானே இருக்கும். எப்போ புதுசுனா எங்கே புதுசு? நம்முடைய ஆவி புதிதாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி என்ன செஞ்சிருக்காரு? புதிதாக்கி இருக்கிறாரு. அப்போ திரும்பவும் ஆண்டவருடைய ஆவியோடு மனிதனுடைய ஆவி இணைக்கப்படும் போது இப்போ ஆத்துமா அதை பார்க்குது, ஆத்துமா அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திற்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதனால சொன்ன நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஏன் சொன்னார்? எல்லாரும் இருளில் இருக்கீங்க, எல்லாருடைய ஆத்மாவும் இருளில் இருக்குது. என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொன்னார்? அப்படி சீசர்களை பார்த்து. அவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அவ்வளோ சொன்னார், நான் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை நீங்கள் உலகத்துக்கு கொடுங்கிறார். அப்போ ரோல் மாடல் யாருங்க? ரோல் மாடல் யாரு? நமக்கு ஆண்டவர். உலகத்திற்கு யார் ரோல் மாடலு? நீங்களும் நானும். மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம தான் உலகத்துக்கு கற்றுறணுமே தவிர உலகம் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கப்படாது. இப்போ கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். உலகத்தில் ஒருத்தன் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறான்றதை பார்த்து அது மாதிரி நீங்களும் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. மொபைல் இருக்குன்றதுக்காக வீடியோ போடுறது இல்லைங்க, அது இல்லை நம்ம வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா.
மொபைலை எப்படி உபயோகப்படுத்தணும்னு நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யணும், சொல்லித்தரணும். அதுக்கு நீங்கள் தேவனோடு அதிக நேரம் இருந்தீங்கன்னா தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். வீட்டில் டிவிக்கு இல்லாத முக்கியத்துவம், ஃப்ரிட்ஜுக்கு இல்லாத முக்கியத்துவம் எப்படி மொபைலுக்கு வந்துச்சு இந்த காலகட்டத்தில்? எப்படி உங்கள் செல்லுக்கு வந்தது? அது டிவி ஃப்ரிட்ஜ் மாதிரி அது ஒரு கருவி தானே. அதுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ முக்கியத்துவம் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? நீங்கள் அதை அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிங்க, அதை நீங்கள் தொட ஆரம்பிச்சிங்க, அதை அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்ததுனால தான் அது ரொம்ப முக்கியமாக தெரியுது. இப்போது அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. டெக்னாலஜிக்காக ஆண்டவருக்கு நன்றி. அது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய யூடியூப்ல எல்லாம் போக முடியுது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளை பார்க்க முடியும். டெக்னாலஜியை கூட நம்ம ஆண்டவருக்காக தான் யூஸ் பண்ணணுமே தவிர உலகத்தான் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன செய்யறதில்ல. சிலர் நினைக்கிறது என்னென்னா, நம்ம 2 டான்ஸ் ஆடி போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும், நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்குது. கிடையாதுங்க. டான்ஸ் ஆடி வீடியோ போட்டவன்ட்டு நிலைமையை அவன் கூட நின்று பார்த்தீங்கன்னா தான் தெரியும். போய் ஃபேமஸ் ஆகிருப்பான், வெளியில் வந்திருப்பான், ஆனால் இன்றைக்கி அவன் நிலைமை என்ன செஞ்சிட்ருக்கிறான் தெரியாது. எத்தனை பேச்சுக்களை வாங்கி சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்குலாம் போயிருப்பான். அதற்காக நீங்களும் நான் அழைக்கப்படவில்லை. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களுக்காக இருக்கட்டும், மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்ற ரோல் மாடலே நீங்களும் நானும் தான். அப்போ நமக்கே அது தெரியலைன்னா நாம் மற்றவங்கள பார்த்து தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அல்லேலூயா. மைக் இருக்குது, இதை எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ தான் உபயோகப்படுத்துகிறோம். மற்ற நேரம் இது பெட்டிக்குள்ளே கிடக்கும். அதே போல் தான் செல்லை எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ தான், மொபைல் ஃபோனை அப்போ தான் உபயோகப்படுத்தணும். தேவையில்லாமல் என்ன செய்ய வேண்டியதில்லை, மற்ற வேலைகளில் என்ன செய்யணும், கவனத்தை செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனுடைய ஆவியை புதுப்பித்ததுனால பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆவியோடு இருந்து கொண்டு என்ன செய்கிறாரு, சாட்சி கொடுக்கிறார். இது ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய காரியம். இதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ ஆண்டோடைய பிள்ளை, அவர் உன்னுடைய தகப்பன், நீ ஆண்டோடைய பிள்ளை, அவருடைய தகப்பன், இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் நொடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க நேரத்தில் கூட இந்த வார்த்தைகள் எனக்கு வர 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 நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ஆத்துமா பலப்பட ஆரம்பிக்கும். உலகமே பண கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிறவர் சொல்கிறாரு, இது உனக்கு இல்லை, இது உனக்கு இல்லை. உலகமே பஞ்சத்தில் இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிறவர் சொல்கிறாரு, உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, எல்லாரும் பஞ்சம் பிழைக்க எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. ஈசாக்கும் அதை ஃபாலோ பண்ணி சரி நம்மளும் போகலான்னு நினச்சி கிளம்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, போகாத, இங்கே இரு. என்ன ஆண்டவரே, நிலைமை வேற மாதிரி இருக்குது, போகாதன்றீங்களே. சிலர் நினைக்கிறாங்க இல்லையா, நான் வந்து இங்கே இருந்தால் என்னால் பிழைக்க முடியாது, நான் கொஞ்சம் ஒரு பாம்பே டெல்லி அந்த மாதிரி போனேன்னா நான் பிழைச்சிடுவேன், அல்லது நான் இன்னும் துபாய் ஆஸ்திரேலியா, அதாவது உங்களுக்கு நியாயமாக வேலை கிடைச்சி போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலருடைய திங்கிங்கே என்னென்னா, இந்தியாவில் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, இந்தியாவில் ஒன்றும் அவ்வளோலாம் நம்ம சேர்த்து சம்பாரிச்சிடலாம் முடியாது, அதனால் வெளிநாட்டுக்கு போனோம்னா பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம். போயிட்டு வந்தவனை கொஞ்சம் கேட்டு பாருங்க, தெரியும் என்ன நிலைமையில் இருக்கான்னு. ரொம்ப கடினம். ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். முதல்ல அது தெரியணும். சிலருக்கு எப்போ தெரியும் தெரியுமா, இதை விட கஷ்டமான ஒரு இடத்துக்கு போயிட்டு, அதான் சொல்கிறேன் பாருங்க, சில சபைகளில் இருந்துட்டு நம்ம சபைக்கு வரும்போது தான் தெரியும் இந்த சர்ச்சனுடைய அருமை. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துலேருந்து இங்கே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய அளவில் இதனுடைய மகிமையோ இதனுடைய விஷயங்களோ வசனங்களோ பெருசாக புரியாது. யாருக்கு புரியும் தெரியுமா, வேறு சர்ச்சிலேருந்து வருவாங்க, வந்து இங்கே உட்காரும்போது அவங்களுக்கு புரியும், ஏ அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஏன்,
கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அது புரியுது. ஆரம்பத்துலேருந்தே நல்ல இடத்துல இருக்கவங்களுக்கு அதனுடைய மேன்மை புரியுதில்லை. அவங்களுக்கு எப்போ புரியும் தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னோடனே கோச்சிட்டு போயிடுவாங்க. கோச்சிட்டு போய்ட்டு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து உட்காந்துருப்பாங்க. என்னங்க 2 மாதம் ஆளை காணன், இல்லை கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு டைலாக் விடுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வேற எங்கேயா போயிருப்பாங்க. போய் பார்த்து ஒன்றும் நடக்கலை அங்கே, ஐய அப்படின்ட்டு மறுபடியும் ஓடி வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு அதே தேசத்தில் இருந்தார். ஆண்டவர் சொன்னார் விதை விதைன்ட்டார். ஈசாக்கு விதை விதைச்சது எப்படி தெரியுங்களா? அவர் நிலத்தில் மட்டும் விதைக்கலைங்க. ஏன்னா மற்ற எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நிறைய நிலம் இருக்குது, விதைக்கிறதுக்கு நிறைய நிலம் இருக்குது. அவர் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் விதைச்சிட்டார். அவர்கிட்ட எவ்வளோ விதை இருந்துச்சு அம்பட்டை கொண்டு விதைச்சிட்டார். வசனம் சொல்லுது, தேவன் 100 மடங்கு பலனை கொடுத்தார். 99 கூட கிடையாதுங்க, 100க்கு 100 மடங்கு விதைச்சாரு. அறுவடை எடுத்தார், பணக்காரன் ஆகிட்டார். பஞ்சம் பிழைக்க போனவன் பூரா பஞ்சம்தான் பிழைச்சான். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு விதைச்சவன் பெரிய ஐஸ்வர்யனா மாறிட்டான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறிச்சா இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரா இல்லையா? ஆபிரகாமுடைய நேரடி வாரிசு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கூட ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. கொரோனா காலத்தில் சர்ச்செல்லாம் முடியாச்சு. பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் வர முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறார், இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, இப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் மூடிட்டாங்கல்ல, சர்ச்செல்லாம் மூடிட்டாங்கல்ல, கடங்க அப்படின்னார். அப்போது என்னடா அப்படி பேசுகிறாங்களே, நம்ம அவங்க காசை யாரும் நம்ம என்ன செய்யலை, எடுத்து சாப்பிடலை. அவங்க சர்ச்சுக்கு வர்ற ஆளுகளும் கிடையாது, சொந்தக்காரங்க தான். உட்காந்துக்கிட்டு இப்போ சர்ச்செல்லாம் மூடிட்டாங்களே, இப்போ என்ன செய்வீங்க? அதாவது சர்ச்சை நடத்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்னு அவர் நினச்சிக்கிட்டார். பாவம், அவருக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற வசனம்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போ நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு வெளியில் தான், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் தான், அதுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் பெரிய தட்டி போட்டு மறைச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவில் யாருக்கோ கொரோனா பாதிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போது இது நடந்தது இருக்குது. யாரும் வெளியே வரக்கூடாது. நாங்கள் இருந்த சந்துக்கு ஏற்ற சந்து, போலீஸாக அங்கேயே உட்காந்துருக்கு, வெளியவே வர முடியாது. யார் எங்களை பார்க்கவும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவ்வளோ கெடுபடி முதல் லாக்டவுன் அப்போ சொல்கிறேன். அது வரைக்கும் நெட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணாங்க. காணிக்கையும் தசவம்பாகுது. அல்லேலூயா. வீட்டில் தான் உட்காந்து ஒருத்தர்லாம் போலீஸ் கெடுபடியை மீறி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தார். ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லலை, என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அது இல்லை இதில் எதையுமே சொல்லலை. முன்னாடி போலீஸுக்கிட்ட நேராக போய் அவர் பேசி, சார் இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறாரு, காய்கறி வாங்கியிருக்கு, இதை மட்டும் நான் கொடுத்துட்டு போயிடுறேன், வெளியில் வச்சுட்டு நான் ஓடி வந்துடுவேன், வண்டி எங்கேயும் பாடிட்டு போகிறேன்னு சொல்லி போலீஸுக்கிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டார். வந்து கொடுத்துட்டு போனார். அது வரைக்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண தெரியாதவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து கற்றுக்கிட்டு, ஏன்னா அது வரைக்கும் டைரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சர்ச்சில், எல்லாரும் மொபைல் நம்பருக்கு மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சை நடக்கலைங்க, சர்ச்சை நடக்கலை, தேவனுடைய வார்த்தையை நான் இன்னும் கொடுக்கல. ஆனால் தேவன் என்ன வெட்கப்படுத்தலை. அதான் சொன்னேன், அழைப்பின் மீதான நம்பிக்கை. தேவன் எங்களை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா வெறும் ஊழியம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீ என் வேலையை செய்ய, உனக்கு உண்டான அத்தனையும் நான் பார்க்குறேன்னு. அதை செய்தார் ஆண்டவர். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்கிறார், இனிமேலும் செய்வார். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். இன்னொரு விஷயம் யோசித்து பாருங்கள், ஆன்லைனில் அவங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அவங்களுக்கு இருந்தால் தானே அவங்க பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு இருக்க வச்சு அதுலேருந்து கொடுக்க வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம சர்ச்சை நம்ம சபையை சேர்ந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அங்கிள் நீங்கள் ஏன் ஆன்லைனில் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து பண்ணக்கூடாது.
அதுக்கு என்னம்மா வேணும்னு கேட்டேன். இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும் பண்ணிக்கலான்னு. அப்போ ஆரம்பித்து ரெக்கார்ட் பண்ணி வீட்டிலே வச்சு ரெக்கார்ட் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தோம். கொரோனா முடிஞ்ச உடனே, லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மல் ஆன உடனே எல்லாம் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ஆனால் நிப்பாட்டலை. இன்றைக்கு வரை தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் போகிற சர்ச்சில் ஏறக்குறைய 8 பேர் வாசிப்பாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். 2 கீபோர்டு, ஒரு பேஸ் கிட்டார், ஒரு லீடு கிட்டார், ஒரு ட்ரம்ஸு, ஒரு பேடு, ஒரு கேங்கோ செட்டு, எல்லாமே சேர்த்து ஒரு 8 பேர் 9 பேர் வாசிப்பாங்க. உள்ளே போனாலே அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அது நிறைய பெரிய சர்ச், அது அவ்வளோ நல்லா இருக்கும். ஏறக்குறைய அதே அந்த 8 பேர் 9 பேர் வாசிக்கிற அந்த டெப்த்தை ஒரே கீபோர்டில் தம்பி கொண்டு வரான் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரத்தில் சொல்லிட்டு போனாங்க. நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை பாஸ்டர், இது உண்மை. நாங்கள் அங்கே கேட்கும்போது என்ன சவுண்டு கேட்குறோமோ அந்த சவுண்டில் 95% தம்பி கொண்டு வர இந்த கீபோர்ட்லேருந்து வருது. பாடும்போது அவள் நல்லா இருக்குது, அந்த சவுண்டிங் வருதுன்னாங்க. எப்படி முடிஞ்சு? ஏதோ எங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கணும். எங்களுக்கு ஒரு திறமையும் கிடையாது, பேசி பழக்கமே கிடையாது. மைக்கில் நின்று பேச தெரியாதவங்க தான் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன செய்வார்? பேசுன்னுவார். பாட தெரியாதால தான் கூப்பிட்டு என்ன செய்வார்? பாடு அப்படின்வார். வாசிக்க தெரியாத ஆளை கூப்பிட்டு தான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பையனுக்கு வந்து வாசிக்கவே தெரியாது, எப்படி வாசிக்க தெரியாது. ஒரே மாதம் ட்ரைனிங். அந்த நேரம் ஒரு சகோதரனை இங்கே கொண்டு வந்து அவர் மூலியமாக ட்ரைனிங் கொடுத்த ஒரே மாதம் தான். அதுக்கப்புறம் அவனே தேவனுடைய ஞானத்தினால இப்போ வாசி. ஏன் தெரியுமா? ஊழியத்தை விட்டு எல்லாம் எடுக்கப்பட்டது. நாங்கள் வந்த புதுசில் ஏற்கனவே இருந்த கீபோர்டு எடுத்தாங்க. அவங்க எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு கீபோர்டு வாங்குறதுக்கு காசை சேருன்ட்டார். அதுக்கு முன்னாடியே நான் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாம் எடுக்கப்பட்டது. நான் சொல்லிட்டேன் எது வேணுமோ எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டு. எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அதை மறந்துட்டு இதை மறந்துட்டு என்ன சொல்லக்கூடாது. எதாவது ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். பொருள் எதாவது சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒன்றுமில்லாமையிலேருந்து ஆரம்பித்தோம். மீண்டும் வாசிக்க தெரியாது, வாசித்தான். பாட தெரியாது, பாடினேன். பேச தெரியாது, இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக உயிரோடு இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் அந்த ஊழியத்தை நடத்தியிருக்கவே இன்றைக்கி 10 வருஷத்தை தாண்டி 11ஆவது வருஷத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இது ஆண்டுடைய கிருபை இல்லாமல் வேறு என்ன? அவர் எங்கள் மீது வைத்த அன்பை தவிர இது வேறு என்ன? எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி செய்யாமல் இருப்பார்? தேவை விசுவாசம், அதோடு கூடிய பொறுமை. அது ரொம்ப முக்கியம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்வது என்னுடைய வாழ்க்கைக்கான வார்த்தை. என் வாழ்நாள் முழுவதும் பலிக்கக்கூடிய வார்த்தை அது. ஏன்? அது ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். உன் பிதாக்கள் சுதந்திரித்த இந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் கொண்டு போய் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை உபாகமம் 30:5 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கொடுத்து தான் தேவன் இந்த ஊழியத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தார். சொன்னவர் இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறார். முழுவதுமாக நிறைவேறிச்சானா இல்லை, இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். நிறைவேறுகிற காலம் வரும், அன்றைக்கு ஆண்டவர் தாம் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு சொன்னதை செய்வார், நான் உங்களுக்கு சொன்னதை. ஏன்னா வானம் ஒழியலாம், பூமி ஒழியலாம், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எல்லாரும் நான் சொல்கிறது சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்துங்க. நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கை நீங்கள் எல்லாம் சொல்லணும். நான் கீழாக இல்லாமல் மேலாக இருப்பேன், வாளாக இல்லாமல் தலையாக இருப்பேன். என் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். என் குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கப்படுகிறது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, தேவனுடையது எல்லாம் என்னுடையது. நான் தேவனுடைய பிள்ளை, அவர்
என்னுடைய தகப்பன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அழைத்த நம்பிக்கையிலே நீங்களும் நானும் உறுதியாக இருக்கணும். விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பொறுமையும் இருக்கணும். நான் நினச்ச நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தருக்கு தெரியும். அந்த நேரம் கொடுக்கறத விட அவருடைய நேரத்தில் கொடுக்கும்போது அதற்கு பலன் மிகுதியாக இருக்கும். அதான் முதல் ஞாயிறு மாலை ஆராதனையில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம். இழப்புகளை தேவன் சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி தெரியுமா? நீங்கள் ஒன்று இழந்தீங்கன்னா ஒன்றை கொடுத்து சரி கட்டுறதில்ல, எவ்வளவு கொடுத்தா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்குமோ அவ்வளவு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிற தேவன். அல்லேலூயா. ஒரே காரணம்தான், நாம் நல்லவர்களாக இருப்பதனால அல்ல, கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிற எதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிள்ளைகள் என்றால் சுதந்திரர்களாக இருக்கிறோம். தேவனுடைய எல்லா காரியத்திலும் எங்களுக்கு பங்கு இருக்கிறது ஆண்டவர். அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். உடைய தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், அதை சுதந்திரிக்கிறோம். உடைய ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம், அதை சுதந்திரிக்கிறோம். உடைய நல்ல வாழ்க்கையை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வெற்றியை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் என்னென்ன ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ தேவன் தாமே உடைய கிருபையினாலே நீ நிறைவேற்றி தருவீராக. உடைய கிருபையும் உம்மீதான எங்களுடைய விசுவாசமும் பெருகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.